நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனால் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போனால் அப் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே தான் போனாங்க, போயிட்டு இந்த ஜோன் வரைக்கும் போயிருக்காங்க. அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 2 hours பேரலல் சேனலோட பிரேக் அவுட் நடந்திருக்கிறதுனால இந்த ஜோனில் வந்து ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வந்ததுன்னா இந்த இடத்துல டவுன் சைடுக்கான என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோன்ல ரிவர்ஸ் ஆகுறாங்க. 15 மினிட்ஸ்ல நம்ம கிளியரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சேனலை போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி நாளைக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸ்ல செக் பண்ணிடலாம். சப்போஸ் நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனால் இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இங்கே ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. சப்போஸ் ரிவர்சல் ஆனாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இந்த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. ஹிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த ஏரியாவையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனுக்கு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இந்த சான்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்க பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கும் இன்னைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 15 மினிட்ஸ்ல. ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஃபிளாட் ஓப்பன் பண்ணி மேலே போய் இந்த லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்படி அப்சைட் போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை போய் ஹிட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃபிளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த லைன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். இந்த லைன்ஸை பிரேக் பண்ணாதான் நமக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எய்தர் இந்த லைன் இல்லைன்னா இந்த லைன். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்க பொசிஷன்ஸ் இருங்க. தேங்க்யூ.